கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். புனித வெள்ளியை இயேசுபிரான் அனுபவித்த துன்பத்தை, சிலுவைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகின்ற போது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்களை எல்லாம் உணர்ந்த மக்கள் அவர் எப்படி துன்பப்பட்டிருப்பார் என்று நினைக்கின்ற நாள் இந்த நாள். இன்னும் நன்றாக சொல்வதாக இருந்தால், அவர் உயிர் தெழுந்தது இந்த புனித வெள்ளியிலிருந்து 3ஆம் நாளாகிய ஞாயிறன்று தான். அந்த உயிர் தெழுந்த ஞாயிறுக்கு முதல் வெள்ளி இந்த வெள்ளிதான். இது புனித வெள்ளியாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் இது ஒரு கொடூரமான நாள். அது கொடுமையான நாள். ஏனென்று கேட்டால், ஜெருசலத்திலே தோன்றிய இயேசுநாதர் மக்களுக்கு எத்தனையோ நல் விஷயங்களை கூறி அவர்களை நெறிப்படுத்த வேண்டும், அன்பு சகோதரத்துவம் என்கின்ற செய்திகளை எல்லாம் மலைப்பிரசங்கத்தில் சொன்னபோது அவருக்கு எதிராக இருந்தவர்கள் அவரை காட்டிக் கொடுக்க முனைந்தார்கள். அவர் அரசாங்கத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் எதிராக இருக்கிறார் என்று அவருக்கு எதிராக கதைகளை கட்டினார்கள். அதன் காரணமாக அவர் அரசாங்கத்தினுடைய எதிரி என்று அவர் தேடப்பட்டார். அப்படி தேடப்பட்ட போது வெறும் 30 வெள்ளிக்காக அவருடைய சீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் அவரை காட்டிக் கொடுக்கின்றான். அதுவும் எப்படி காட்டிக் கொடுக்கின்றான் என்கின்ற அந்த செய்தியே கொடூரமானது. இயேசு தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கும்போது அவர்களில் யார் இயேசுநாதர் என்று வந்த காவலாளிகளுக்கு தெரியவில்லை. அப்போது யூதாஸ் செய்த ஒரு வேலை என்ன தெரியுமா? நான் யாரை சென்று முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசுநாதர், அவரை நீங்கள் கைது செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அவரிடத்திலே சென்று மண்டியிட்டு அவருடைய கைகளிலே முத்தமிட்ட போது காவலாளிகள் அவரை கைது செய்கிறார்கள். உலகத்திலேயே காட்டி கொடுப்பதில் இப்படியான ஒரு கொடுமையான நிகழ்வை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அவரை அடித்து அழைத்து செல்கிறார்கள். அப்போது முதலில் ஒரு மதகுரு விசாரணை செய்கிறார். அந்த விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான செய்தி இருக்கவும், அடுத்து பிலாத்து என்கின்ற மன்னனிடத்திலே சென்று அந்த விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையின் போது அவரை தெரியாது என்று மறுத்தளித்தவர் யார் என்று கேட்டால் பேதுரு என்கின்ற அவருடைய சீடர். 3 முறை மறுதளிக்கிறார். எனக்கு இவரை தெரியாது 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 என்கிறார். பின்னால் அதனால் அவர் வருந்தி அழுகிறார், நான் அப்படி சொல்லிவிட்டேனே என்று. இப்போது அந்த பிலாத்து மன்னன் ஏரேது என்கின்ற அந்த மற்றொரு மன்னனிடம் அனுப்பி அங்கு அந்த பாஸ்காவுக்கு வந்திருந்த அந்த மன்னனிடத்தில் விசாரணை நடக்கிறது. அப்போது எந்த கேள்விகளுக்கும் இயேசுநாதர் விடை சொல்லவில்லை. அதை காட்டிலும் ஆச்சரியமாக ஒரு கேள்வி கேட்டார்களாம். உங்களிடத்தில் இருக்கின்ற வெள்ளி பணத்தை அரையனுக்கு தருவீர்களா அல்லது ஆலயத்திற்கு தருவீர்களா என்று கேட்டார்களாம். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், அரசனுக்கு தருவேன் என்று சொன்னால் ஆலயத்திற்கு தரமாட்டேன் நாத்திகன் என்று பொருள். ஆலயத்துக்கு தருவேன் என்று சொன்னால் அரசனுக்கு எதிராக சொன்னான் என்று குற்றம் சாட்டலாம். எப்படியாவது அவரை சிலுவையில் அறைய வேண்டும், அதுதான் அவர்கள் நோக்கம். அப்போது ஜீசஸ் சொன்ன ஒரு வார்த்தை, அரையனுக்கு சேர வேண்டியதை அரையனுக்கு தருவேன், ஆலயத்துக்கு சேர வேண்டியதை ஆலயத்துக்கு தருவேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். பிறகு பிலாத்து மன்னன் மீண்டும் அந்த சபைக்கு கொண்டு வந்தபோது அவர் மீது குற்றமில்லை என்று சொல்ல, மக்கள் எல்லோரும் இல்லை, குற்றவாளிதான், அவர் மீது என்னென்ன குற்றங்கள் இருக்கின்றன, 3 நாளில் இந்த ஆலயத்தை இடித்துவிட்டு கட்டித்தருவேன் என்று சொன்னார். 2வது, நம்முடைய இந்த மக்களினுடைய இளவரசன் என்று இவர் சொன்னார், இவர் ஆண்டவனுடைய தூதுவன் என்று சொன்னார் என்றெல்லாம் சொல்ல, அப்போது அந்த பிலாத்து மன்னன் அங்கிருந்த ஒரு மண் பாத்திரத்தில் இருந்த தண்ணீரில் கைகளை கழுவி
இந்த பாவத்தில் எனக்கு பங்கில்லை என்று விலகிக்கொள்ள இயேசுநாதரை கல்வாரி மலை மண்டையோடுகள் இருக்கின்ற அந்த மலைக்கு முள்முடியை தலையில் தறிக்க வைத்து ரத்தம் சிந்த சிந்த சாட்டையால் அடித்து சிலுவையை சுமக்கச் செய்து கொண்டு செல்கிற போது சியோன் என்கின்ற இடத்தில் அங்கிருந்த ஒருவர் சில அடி தூரம் அந்த சிலுவையை சுமந்து செல்கிறார். பிறகு இயேசுநாதர் அதை பெற்றுக்கொள்ளுகிறார். அப்படி போகிற போது அந்த உடம்பிலே ஏற்பட்ட காயங்கள் எப்படி இருந்தன? தன்னறிய திருமேனி சதைப்புண்டு வதைப்பெய்தி பண்ணறிய பலபாடு படும்போதும் பரிந்தந்தாய் இன்னதென அறிகளார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எழிற்கழிவாய் மலர்ந்தார் நம் அருள்வள்ளல் என்று ஹச்சே கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இங்கே தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறியூரில் பிறந்த அவர் இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடுகிற போது ரச்சனி யாத்திரிகம் என்கின்ற அந்த நூலிலே அவருடைய கடைசி நேரத்தை பற்றி சொல்லியிருப்பார். தன்னறிய திருமேனி சதைப்புண்டு வதைப்பெய்தி, அப்படி ரத்தம் சிந்திய போது கூட அவர் இவர்களுக்காக இறங்கினார். அந்த மக்கள் எல்லாரும் அழுது கொண்டு போனார்களாம். அப்போது இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகுங்கள் என்று சொன்னாராம். சிலுவையில் அடிக்கப்பட்ட செய்தியை பற்றி சொல்லுகிற போது லூக்கா நற்செய்தி செய்திகள் சொல்லுகின்றது எப்படி சொல்லுகின்றன என்றால், பகல் நேரத்திலேயே இருள் சூழ்ந்தது. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். 2 பேரும் திருடர்கள் இருந்தார்கள். அப்போது தாகமாக இருக்கிறது என்று அவர் சொன்னபோது அதுக்கு முன்பாக அவர் தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரியையும் தகப்பனாரையும் சீடர்களையும் பார்த்து, இவளே உன் தாய் என்று ஒரு வார்த்தையை சொல்லி, இதோ உன் மகன் என்று காட்டிவிட்டு தாகமாக இருக்கிறது என்று சொன்னவுடன் கீழே இருந்த புளித்த திராட்சரசத்தை ஒரு பஞ்சிலை தோய்த்து ஈட்டியிலே அவர் வாயிலே இப்படி வைத்தார்களாம். எல்லாம் முடிந்திற்று, ஏலிலோனி சபக்தானி ஏலாமி ஏலோனி சபக்தாமி என்ற வார்த்தையை அவர் சொன்னாராம். என்னுடைய பிதாவே, என்னுடைய பிதாவே, என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லிவிட்டு எல்லாம் முடிந்திற்று என்றாராம். இருள் சூழ்ந்து புயல் அடித்ததாம். அப்போது இந்த நாள்தான் அவர் பட்ட சிரமங்கள் தான், அவருடைய வேதனைகளைத்தான் கிறிஸ்தவ பெருமக்கள் 40 நாட்கள் தங்களுடைய அந்த விரதத்தை வைத்து இன்று அவருடைய அந்த புனித வெள்ளியாக இதனை கொண்டாடுகின்றார்கள். இன்றிலிருந்து 3ஆம் நாள் அவர் மீண்டும் உயிர் தழுவார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. கிபி 33, 34களில் இவை நடந்திருக்கலாம் என்று கிறிஸ்தவ வரலாறுகள் சொல்லுகின்றன. காலம் இருண்மையாக இருந்தாலும் வெளிச்சம் வரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதுதான் இயேசு உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள்.